நம்ம உயிரை கையில் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தை எல்லாருமே சொல்லுதுண்டு. இதான் நல்லா போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அவங்க ஓட்டுறது மட்டும் பார்க்குற போதே எங்கேயாவது கொண்டு விட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் சார். இந்த மாதிரியான உணர்வுகள் யாருக்கிட்டலாம் வரும்? 1/10/19/28 இந்த தேதியில் பிறந்தவங்க வண்டியை எப்படி ஓட்டுவாங்க அப்படின்னு பார்த்தாக்கா வண்டி நல்லா ஓட்டுவாங்க. ஆனால் பிஸ்னஸில் இவங்க கிளாடியாக இருப்பாங்க. வண்டியை ஓட்ட தெரியுமானாக்கா அது பொதுவாகவே இந்த எண்ணு கொண்டவங்க பயப்பட மாட்டாங்க. வண்டியை மட்டும் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா பயந்து பயந்து ஓட்டுவாங்க. 11, 20 இவங்கெல்லாம் நான் எப்படி ஓட்டுவாங்க? நல்லா ஓட்டுவாங்க, ஃபஸ்ட் கிளாஸாக ஓட்டுவாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரொம்ப வருஷமாக வண்டி ஓட்டுவாங்க. ஆனால் இவங்க கூட போகிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். வண்டி இன்னும் சொல்ல போனாக்கா கடைசி காலம் வரைக்கும் வண்டி ஓட்டுவாங்க. ரொம்ப எத்தனை வருஷம் ஓட்டுறீங்கன்னா 30 வருஷம் ஓட்டுறேன், 40 வருஷம் ஓட்டுருவேன், 50 வருஷம் ஓட்டுறலான்னுவாங்க. மற்றவங்க பிரயாணம் பண்ணும்போது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். 5, 14, 23 கார் நல்லா நேர்த்தியாக ஓட்டுவீங்க. உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த பயத்தை வெளியே காட்டாமல் ஒரு காம்படிட்டர் ஓட்டுற மாதிரி ஓட்டுவீங்க. நீங்களும் வண்டியை தான் டேமேஜ் பண்ணுவீங்க, நீங்கள் எஸ்கேப் ஆயிடுவீங்க. பொதுவாக வந்துட்டு டிரைவிங்கில் 2 இருக்குங்க. ஃபாஸ்ட் டிரைவிங், ரேஷிங் டிரைவிங். எல்லா நம்பருக்கும் பொதுவாக சொல்கிறேன். ஃபாஸ்ட் டிரைவிங் யார் ஓட்டினாலும் தப்பிச்சிடலாம், ரேஷிங் டிரைவிங் யார் ஓட்டினாலும் தப்பிக்க முடியாது. அதனால் வண்டி ஓட்டுற கலையிலே வந்துட்டு ஃபாஸ்ட் டிரைவிங்கை ஓட்ட கற்றுக்கிங்க. உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஓட்ட சொல்லலை. ஓட்டுறனுடைய மெத்தடு வந்து ஃபாஸ்ட் டிரைவிங். ஃபாஸ்ட் டிரைவிங்கில் வந்துட்டு யார் வண்டி ஓட்டினாலும் நீங்கள் சொன்னால் வண்டி கேட்கும். ரேஷிங் டிரைவிங்கில் நீங்கள் சொன்னால் வண்டி கேட்காது. உங்களுக்கு எது கரெக்டோ அதை செய்யுங்க, மாற்றி செய்யாதீங்க. அதனால் ஃபாஸ்ட் டிரைவிங்கை கண்ட்ரோல் எது இருக்கோ அதை செய்யுங்க. நாம் கடைசி வரைக்கும் உங்கள் வண்டி உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும், உங்கள் பேச்சு அது கேட்கும். நீங்களும் தப்பிச்சிக்கிடலாம், நீங்களும் கடைசி வரைக்கும் இதை மெயின்டைன் பண்ணலாம். ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நம்ம ஒரு பயணப்படுறோம் ஒரு ஊருக்கு அப்படின்னா, ஒரு கேபாகவே இருக்கட்டும், இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரோ ஒருத்தவங்க ஓட்டட்டும், சிலர் ஓட்டும் பொழுது நம்ம கம்ஃபர்டபுளாக உட்காருவோம், சில நேரங்களில் வந்து படுத்து தூங்கிட்டு கூட செய்வோம் சார். ஆனால் வந்து அவங்களுடைய டிரைவிங்கில் நமக்கு எந்த டவுட்ஸும் இருக்காது, ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கும் சார். ஆனால் சிலர் வந்து ஓட்டுறதை பார்த்தாலே நம்ம உயிரை கையில் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தை எல்லாருமே சொல்லுதுண்டு. இதான் நல்லா போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அவங்க ஓட்டுறது மட்டும் பார்க்குற போதே எங்கேயாவது கொண்டு விட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் சார். இந்த மாதிரியான உணர்வுகள் யாருக்கிட்டலாம் வரும்? யார் ஓட்டும் பொழுது அந்த பாசிட்டிவாக பத்திரமா இருக்கும் அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கு கிடைக்கும் சார்? கண்டிப்பாக அழகாக இது உட்காந்து நான் நல்லா நீட்டாக ஸ்டடி பண்ணி இது ஒரு சின்ன ஆராய்ச்சி. நம்ம எதை தான் விட்டோம், ஆராய்ச்சி நம்ம எதையுமே விடலை. நம்ம நம்பர் வைஸை சொல்லிடுறோம். 1, 2 அது மாதிரி 9 வரைக்கும். 1, 10, 19, 28 அந்த மாதிரி. இந்த 1, 10, 19, 28 இவங்க வண்டி நல்லா ஓட்டுவாங்களா ஓட்ட மாட்டாங்களா அதெல்லாம் இப்போ தேவை. இப்போ ஏன்னா எல்லாமே இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் அவங்க வந்து 3வது ஆளெல்லாம் டெஸ்ட் பண்ணுறதில்ல, அவங்களே டெஸ்ட் பண்ணி டெஸ்ட்டு தான் எல்லாமே. என்ன இவர் சொல்கிற கரெக்டானு எல்லாம் பார்த்துட்டு ஃபோன் வரும், இல்லை மெசேஜ் வரும். சான்ஸே இல்லையா, அக்யூரேட்டாக இருக்குது, என் லைஃப்பில் அப்படியே இருக்குது. சரி, நம்மளும் தான் அப்படி இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸை போட்டு பார்த்தேன், அப்படியே சொல்கிறீங்க. நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன் பார்த்தேன், கலீக்ஸ் பார்த்தேன், அக்யூரேட்டாக இருக்குதுயா, பிரமிப்பாக இருக்குதுயா, எப்படியா இதெல்லாம் சொல்லுவேன். ரூம் போட்டு உட்காந்து யோசிக்கிறீங்களா? ஆமாம், ரூம் போட்டு உட்காந்து யோசிக்கிறீங்களா? ரூம் போட்டு இல்லை, ரூம் எனக்குன்னு தனியாக இருக்குது, அங்கே உட்காந்து யோசிக்குது. இதெல்லாம் யோசித்து வர்ற விஷயங்கள் இல்லை, இறைவன் கொடுக்குற விஷயம். ஏன்னா யோசித்தா இதெல்லாம் வருமா? எனக்கு மட்டும்தான் யோசிக்க தெரியுமா, உங்களுக்கெல்லாம் யோசிக்க தெரியாதா? அப்படி அர்த்தம் கிடையாது. யோசித்தால் வர்றது கூடிய இது இல்லை, இறைவனால் கொடுக்கப்படுற ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துருக்கிறேன். சரி, என்னையோ நான் 1லேருந்து 9 வரைக்கும் சொல்கிறேன். 1, 10, 19, 28 இந்த தேதியில் பிறந்தவங்க வண்டியை எப்படி ஓட்டுவாங்க அப்படின்னு பார்த்தாக்கா வண்டி நல்லா ஓட்டுவாங்க. ஆனால் பிஸ்னஸில் இவங்க கிளாடியாக இருப்பாங்க. பிஸ்னஸில் கில்லாடியாக இருப்பாங்க, பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டாக இருப்பாங்க. இவங்கள ஜெயிக்க முடியாது அப்படிலாம் சொல்லிக்கலாம், அதெல்லாம் உண்மை. வண்டியை ஓட்ட தெரியுமானாக்கா
அது பொதுவாகவே இந்த எண் கொண்டவங்க பயப்பட மாட்டாங்க. ம். வண்டியை மட்டும் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா பயந்து பயந்து ஓட்டுவாங்க. ம். அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பார்க்குற நம்மளால ஃபீல் பண்ண முடியாது. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். அவங்களுக்குள்ள உள் பயத்திலே தான் ஓட்டுவாங்க. ம். ஆனால் ஒரு காலம் ஆக்சிடென்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் முதல்ல கேட்ட மாதிரி ம். இவங்ககிட்ட போகிறது வண்டிக்கு எங்கே ஓட்டிகிட்டே போங்கடான்னா ஆட்டிகிட்டே போவாங்க. எங்கடா பத்திரமா கொண்டு போய் சேர்ப்பீங்களா இல்லையாங்கிற பயத்திலேயே கடைசி வரைக்கும் போகிறது இருக்கும். இந்த மாதிரி தேதி அதுக்காக நான் வண்டி ஓட்டுறவங்கள போய் நம்பர் கேட்க முடியுமா? உங்களை நீங்கள் பார்த்துக்குங்க, அவ்வளோதான். இதில் எப்படின்னா நம்ம அடுத்தவங்களை கேட்குற மாதிரி இல்லை. உங்களை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். இந்த நம்பர்லாம் நம்ம கேட்கும்போது ஓ அப்படின்ட்டு பெரிய விபத்தெல்லாம் நீங்கள்லாம் சந்திச்சிருக்கவே மாட்டீங்க. வரவே வராது, கொடுக்கவும் மாட்டார், நடக்கவும் நடக்காது. 1/10/19 ஆனால் பயம் கொண்டு தான் ஓட்டுவீங்க. அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. 3ஆம் நம்பர் அதுதான் 3/12/21/30. உங்களுக்கும் வந்துட்டு வண்டியை வந்துட்டு அது மற்ற இடத்துல அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் உங்களை அடிக்க ஆளும் கிடையாது. உலக அளவில் பார்த்தீங்கன்னாக்கா அது ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, அரசாங்கத்தில் சரி, பெரிய பெரிய அது உயர்ந்த பதவி வகிக்கிறவங்களும் இருந்தாலும் சரி, மினிஸ்டர்களே கூட வச்சுக்கிறீங்களேன், ஏன் வெறும் அதிகாரிகளே சொல்லுவானே, மினிஸ்டர்களாக இருந்தாலும் சரி, அமைச்சர்களாக இருந்தாலும் இந்த தேதி 3/12/21/30 அப்படின்னு ஒரு தேதி இருந்ததுனாக்கா பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருப்பாங்க. உலகம் ஃபுல்லாக சரி. வண்டி நல்லா ஓட்டுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சுமாராக தான் ஓட்டுவாங்க. ஒரு ஆள் சுமாராக ஓட்டுறேன் அப்படின்னு சின்ன லாஜிக்கு. சுமாராக ஓட்டுறேனாக்கா பயந்து பயந்து ஓட்டுறாங்கன்னு அர்த்தம். ஆனால் பயங்கிறது தெரியாது. உள் பயம்னு சொல்லிக்க மாட்டாங்க. அது இன்டைரக்டாக உள் பயம். அது இல்லைங்க, நான் சேஃப்டியாக போகணும் இல்லையா, அதனால் அப்படின்னு சொல்லி பார்க்காது. ஆனால் பயத்தில் ஓட்டுவாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனால் அது உண்மை அதுதான். சிலது அந்த நம்மளை அறியாமல் சில விஷயங்கள் சொல்லுவோம், பேசுவோம், செய்வோம். அது இது மாதிரி. அதுக்கு அடுத்த போல் 2/11/20. 2 கூட்டி எண்களில் பிறந்தவங்க. ஆமாம், 2/11/20 இவங்கெல்லாம் நான் எப்படி ஓட்டுவாங்க? நல்லா ஓட்டுவாங்க, ஃபஸ்ட் கிளாஸாக ஓட்டுவாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரொம்ப வருஷமாக வண்டி ஓட்டுவாங்க. ஆனால் இவங்க கூட போகிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். வண்டி இன்னும் சொல்ல போனாக்கா கடைசி காலம் வரைக்கும் வண்டி ஓட்டுவாங்க. ரொம்ப எத்தனை வருஷம் ஓட்டுறீங்கன்னா 30 வருஷம் ஓட்டுறேன், 40 வருஷம் ஓட்டுருவேன், 50 வருஷம் ஓட்டுறலான்னுவாங்க. மற்றவங்க பிரயாணம் பண்ணும்போது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். சரிங்க, இவங்ககிட்ட பிரயாணம் பண்ணாங்க ஆக்சிடென்ட் நடந்துருமா? அது நடக்காது, ஆனால் ரிஸ்க்கு தான். மற்றவங்கள ஆக்சிடென்ட் பண்ண வச்சுருவாங்க. எந்நேரம் நம்மளை பதட்டத்திலே வச்சுருப்பாங்க. பதட்டத்திலே வச்சுக்கிடுவாங்க. கரெக்டாக சொல்லி கூட சேர்ந்து போகிறவங்களும் பிரயாணம் பண்ணுறவங்களும் அவங்கள பதட்டத்தோடு வச்சுக்கிடுவாங்க. ஆனால் இவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. இவங்களால நடந்துச்சுன்னு சொல்ல முடியாது, நடக்க விடாது, எஸ்கேப் ஆயிடுவீங்க. நீங்கள் பண்ண மாட்டீங்க, நடந்த இடத்துல நீங்கள் காரணமாக இருப்பீங்க, ஆனால் நீங்கள் ஆக மாட்டீங்க, எஸ்கேப் ஆயிடுவீங்க. கிரேட், எஸ்கேப் ஆயிடுவீங்க. ஏன்னா நம்பருக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்கா? இருக்குது. அடுத்து 4க்கு 4/13/22/31 இந்த எண்ணுக்கும் பிஸ்னஸில் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணுவீங்க, எல்லாமே நல்லா பண்ணுவீங்க, ஓட்டுறதும் நல்லா ஓட்டுவீங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் விபத்து எதுவும் நடக்குமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக நடந்திருக்கும். நீங்கள் தப்பிச்சிருவீங்க. வண்டிக்கு டோட்டலாக டேமேஜ் ஆயிரும், அன்றைக்கி நீங்கள் தப்பிச்சிருவீங்க. அதேமாதிரி 2ஆம் நம்பர் கூட அதே கேஸ் சொல்லணும், அதே தான். விபத்து நடக்காதெல்லாம் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் நடந்திருக்கும், நீங்கள் தப்பிச்சிருவீங்க. வண்டிக்கு அதான் இன்சூரன்ஸ் இருக்குது, அதில் போட்டு கிளைம் பண்ணிடுவீங்க, கவலைப்பட மாட்டீங்க. இன்சூரன்ஸில் வாங்கிடுவீங்க, அது பிரச்சனை இல்லை, நீங்கள் தப்பிச்சிருக்கீங்க. ஆமாங்க, நம்ம தாங்க தப்பிக்கணும். வண்டி இன்சூரன்ஸ் பண்ணி எதுக்கு இன்சூரன்ஸுக்கு பணம் கட்டுறோம்? வருஷம் வருஷம் கொடுத்த காசை வாங்கணுன்ற மாதிரி சும்மா சொன்னேன், அப்படி கிடையாது. சேஃப்டிக்கு தானே இன்சூரன்ஸ் போடுறோம், அந்த சேஃப்டியாக நம்மளை வந்துட்டு சேவ் பண்ணோம். அதனால் வண்டிக்கு நம்ம பிரயாணம் பண்ணுறவங்க நாம் இருந்தால் தானேங்க வண்டிக்கு இப்போ இன்சூரன்ஸை கட்ட முடியுன்ற மாதிரி உங்களுக்கு ஒன்றாகாது. வண்டிக்காகவும் நீங்கள் தப்பிச்சிருவீங்க. அடுத்து 5/14/23 எல்லாம் நீங்கள் உங்களையே நீங்கள் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்குலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாதுகாப்பாக ஓட்டுங்க. ஆமாம், அடுத்து பாதுகாப்பாக ஓட்டுங்க. ஆமாம், சார் சொல்லிட்டாரு இந்த மாதிரி ஆகுதான் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் பண்ணிக்க போகிறாங்க. அந்த ரிஸ்க்லாம் எடுக்காதீங்க. ரிஸ்க்கு மட்டும் எதில் எடுக்கணும் அதில் எடுங்க. அதேமாதிரி 5/14/23 கார் நல்லா நேர்த்தியாக ஓட்டுவீங்க. உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த பயத்தை வெளியே காட்டாமல் ஒரு காம்படிட்டர் ஓட்டுற மாதிரி ஓட்டுவீங்க. நீங்களும் வண்டியை தான் டேமேஜ் பண்ணுவீங்க, நீங்கள் எஸ்கேப் ஆயிடுவீங்க. செல்ஃப் டேமேஜ் எதுவும் கிடையாது. செல்ஃப் டேமேஜ் வராது, வண்டிக்கு டேமேஜ் பண்ணிடுவீங்க. அப்போ மொத்தத்தில் இன்சூரன்ஸ்காரர் உள்ளவங்களுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. அடுத்து 6/15/24 காரை வந்து ரொம்ப லாவகமாக ஓட்டுவீங்க.
ஓட்டுறது ஒரு ஸ்டைலிஷாக ரொம்ப அழகாக ஓட்டுவீங்க, நல்லாயிருக்கும். விபத்து கூட உங்களுக்கு வந்துட்டு பெருசாக இருக்காது, கண்டிப்பாக அதெல்லாம் இருக்காது. அடுத்து 7, 16, 25 இவர்கள் கார் ஓட்டுறது உண்மையிலே ஸ்டைலிஷாக இருக்கும். அந்த சில பேர்லாம் வண்டி ஓட்டுறதுலாம் ரொம்ப லாவகமாக ஓட்டுவாங்க, அப்படி பேசிக்கிட்டே ஓட்டுவாங்க, ரொம்ப இதாக இருக்கும். ஒரு சின்ன இது கூட இருக்காது, அழகாக ஓட்டுவீங்க, அழகாக பண்ணுவீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு அந்த கார் ஓட்டுறதுனுடைய இதுவே நம்ம இருக்கும். ஆனால் ஒரு ஒரு சின்ன ஒரு சமாச்சாரம் என்னன்னாக்கா, ஒரு பெரிய மேஜர் ஆக்சிடென்ட் நடக்கிற போல் இருக்கும், மயிர் கூச்சிரையும் சமாச்சாரத்தில் தப்பிச்சிருவீங்க. அந்த நிமிஷத்தில் வண்டியில் மற்றவங்க பிரயாணம் பண்ணும்போது பயம் இருக்கத்தானே செய்யும், அவங்களுக்கே இல்லாமல் இருக்கும், ஆனால் தப்பிச்சிருவீங்க. இருந்தாலும் அது ரிஸ்க்கு தானே. மயிர் கூச்சரியன்ற வார்த்தை எதுக்கு? ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில். அடுத்து 8, 17, 26 வண்டியை பொதுவாக வந்துட்டு டிரைவிங்கில் 2 இருக்குங்க. ஃபாஸ்ட் டிரைவிங், ரேஷிங் டிரைவிங். எல்லா நம்பருக்கும் பொதுவாக சொல்கிறேன். ஃபாஸ்ட் டிரைவிங் யார் ஓட்டினாலும் தப்பிச்சிடலாம், ரேஷிங் டிரைவிங் யார் ஓட்டினாலும் தப்பிக்க முடியாது. அதுதான் அங்கே இருக்கிறது. அதனால் வண்டி ஓட்டுற கலையிலே வந்துட்டு ஃபாஸ்ட் டிரைவிங்கை ஓட்ட கற்றுக்குங்க. உங்களை ஃபாஸ்ட்டாக ஓட்ட சொல்லலை, ஓட்டுறனுடைய மெத்தடு வந்து ஃபாஸ்ட் டிரைவிங். ஃபாஸ்ட் டிரைவிங்கில் வந்துட்டு யார் வண்டி ஓட்டினாலும் நீங்கள் சொன்னால் வண்டி கேட்கும். ரேஷிங் டிரைவிங்கில் நீங்கள் சொன்னால் வண்டி கேட்காது. பிரேக்கெலாம் இருக்கும் நீங்கள் நினச்சிப்பீங்க, சமாச்சாரம்லாம் நடக்குது, அதெல்லாம் பிரேக் இல்லாமல் வண்டியாக போயிட்டுருக்கு. பிரேக் எல்லாத்துக்கும் இருக்கும், நம்ம சொல் பேச்சு கேட்காது. பால் பாயிண்ட் பேனா மாதிரி தான் ஃபாஸ்ட் டிரைவிங். பால் பாயிண்டில் எழுதி பாருங்களேன், உங்கள் பேச்சு அது கேட்காது. ஜெல் பேனில் எழுதுங்களேன், உங்கள் பேச்சு அது கேட்கும். ஃபாஸ்ட் டிரைவிங்கும் அதே தான், உங்கள் பேச்சை அது கேட்கும், வண்டி கேட்கும், நில்லுனா நிற்கும். எவ்வளோ ஸ்பீடில் போனாலும் ரேசிங் டிரைவில் நில்லுனா நிற்காது. 8, 17, 26 ஃபாஸ்ட் டிரைவிங் தான் ஓட்டுவாங்க, ரேசிங் டிரைவிங் பண்ண மாட்டாங்க. வண்டியில் பிரயாணம் படுறவங்களும் சந்தோஷமாக பிரயாணப்படுவாங்க. ஓட்டுறது ரொம்ப நேர்த்தியாக ஓட்டுவாங்க, ரொம்ப அழகாகவும் இருக்கும் ஓட்டுறதில். ஸோ எந்த இடத்துலையும் வாழ்க்கையில் விபத்தை சந்திச்சிருக்க மாட்டாங்க. விபத்தை நடந்தது ஒரு சின்ன கிராச்சஸ் கூட இருக்காது. 9, 18, 27 மற்றவங்களாம் வண்டியை இவங்க ஓட்டினாங்க, இவங்களுக்கு வண்டி இவங்களும் ஓட்டும், இவரை ஓட்டும். அதுதான் உண்மை. நல்ல ஃபாஸ்ட்டு தான். இப்போ 8, 17, 26 நல்லா ஃபாஸ்ட்டாக ஓட்டுவாங்க, ஒரு பிரச்சனை இருக்காது. அதான் சொல்கிறேன், ஒரு சின்ன கீரல் கூட இருக்காது. 9, 18, 27க்கும் அதே தான். ஆனால் மயிர்கூச்சரி வேலையெல்லாம் நிறைய செய்வாங்க. அந்த நம்பர் உயிர் தப்பிக்கிறது கேஸ்லாம் இவங்க தான். மயிர்கூச்சரி நிறைய சமாச்சாரம்லாம் பண்ணுவாங்க. ஆனால் வண்டியை நீங்கள் ஓட்டலை, வண்டி தான் உங்களை ஓட்டுது. ஒரு விபத்தும் நடக்காது. வாழ்க்கையில் கடைசி காலம் வரைக்கும் பார்க்க மாட்டீங்க, நடக்கவும் நடக்காது. ஸோ அப்போது வண்டியில் 1லேருந்து 9 வரைக்கும் சொல்லிட்டேன். இதில் உங்களுக்கு எது அடாப்ட் ஆகுதோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதில் ஏதாவது கரெக்ஷன் எதனா இருந்தால் அதை கரெக்ஷன் பண்ணிக்கிங்க. எதையுமே செய்யாமல் மட்டும் விட்டுறாதீங்க. கரெக்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா முதல்ல உங்களை டெஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் அப்படியே கலீக்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, ரிலேஷன் எல்லோரும் ஆமாப்பா அப்படியே கரெக்டாக இருக்குப்பா, சரி இதில் எதெல்லாம் கரெக்ஷன் இருக்கோ அதெல்லாம் பண்ணிக்கிறங்க. சின்ன அட்வைஸ் முதல்ல சொன்ன மாதிரி, ஃபாஸ்ட் டிரைவிங்கு நீங்கள் சொன்னால் கேட்கும், நில்லுனா நிற்கும். ரேஷிங் டிரைவிங்கில் உங்கள் கண்ட்ரோலில் வண்டி கிடையாது, அது கண்ட்ரோலில் நீங்கள் போயிடுவீங்க. அது கண்ட்ரோலில் நீங்கள் என்றைக்கு போயிட்டீங்கன்னாக்கோ உங்கள் அது என்ன வேணாலும் நடந்துக்கும், எப்படி வேணாலும் ஆகலாம், எது வேணாலும் நடக்கலாம். முதல்ல ஃபாஸ்ட் டிரைவிங், ரேஷிங் டிரைவரோட ஃபாஸ்ட் டிரைவிங்கில் பண்ணிக்கிங்க. உங்களை நான் ஃபாஸ்ட்டாக ஓட்ட சொல்லலை, அது அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்கணும். டிரைவிங்கில் அதான் மெத்தடு. நான் டிரைவ் பண்ணுறேங்கிறது காமன் வேர்டு. ஓட்டுறதில் வந்துட்டு ஆமாங்க, இப்போ வந்து நீங்கள் மதுரைக்கு போகிறீங்க, நான் வண்டியில் எப்போயும் ஸ்லோவாக தான் போவேன்ட்டு 20ல் போவங்களாம் பார்க்கலாம், இல்லை 30ல் தான் போவங்களாம், போக முடியுமா? அப்படி கிடையாது. சிட்டிக்குள்ளே 20, 30 தான். அவுட் ஆஃப் சிட்டியில் போகும்போது அதுக்குண்டான ஸ்பீடு அதுவே கவர்மெண்ட்டு நிர்ணயிக்குது இல்லை, 60 போகலாம், 80 போகலாம், இவ்வளோ போகலான்னு சொல்லுது இல்லையா? அதனால் வந்துட்டு போகிற இடத்துல போங்க, அது ஃபாஸ்ட் டிரைவிங் தான். உங்களுக்கு எது கரெக்டோ அதை செய்யுங்க, மாற்றி செய்யாதீங்க. அதனால் ஃபாஸ்ட் டிரைவிங்கை கண்ட்ரோல் எது இருக்கோ அதை செய்யுங்க. நாம் கடைசி வரைக்கும் உங்கள் வண்டி உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும், உங்கள் பேச்சு அது கேட்கும், நீங்களும் தப்பிச்சிக்கிடலாம், நீங்களும் கடைசி வரைக்கும் இதை மெயின்டைன் பண்ணலாம். இப்போ சொன்னதை கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணிக்கலாம். செஞ்சுக்கிட்டாக்கா எல்லாத்துக்கும் உங்களுக்கு முதல்ல நல்லது, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்லது,
கண்டிப்பாக செய்வீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். வாகனங்களில் பாதுகாப்பாக இருக்கிறது எப்படி, யாரெல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும், யாரெல்லாம் எந்த மாதிரியான டிரைவிங் வந்து ஃபாலோ பண்ணுறது சிறப்பானதாக இருக்கும் அப்படின்றத பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்.